இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரெயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தேவனை ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது பெலிஸ்தியர் அதை கேட்டு பயந்தார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முன்னாடி 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிறது. இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதான ஒரு மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுடைய வீட்டுக்குள்ள, உங்களுடைய கூடாரத்துக்குள்ள, உங்களுடைய ஆலயத்திற்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் அவரை ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட பெலிஸ்தரின் காரியங்கள் இருந்தாலும் அது இந்த நாளில் ஆண்டவர் விலக்கி உங்களை மீட்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்திற்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பணும். உங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பணும். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் தேவனை மகிமைப்படுத்துவதும் மகத்துவப்படுத்துவதற்கும் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரித்ததினால பூமி அதிர்கிறது போல ஒரு மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம். ஆமென். இந்த நாளிலும் என் தேவனை நீங்கள் துதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் போது, கனப்படுத்தும் பொழுது பூமி அதிர்வது போல சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில சூழ்நிலைகளை அதிர பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவனோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு அவரை ஆராதித்து துதிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். தேவனை விட்டு விலகினால் கர்த்தருடைய மகிமை விட்டு விலகும். அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய், கனப்படுத்துகிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற பெலிஸ்தியரும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் விடுதலை ஆகி அவர்கள் பாதாளத்திற்குள்ளே போய் விழுவார்கள். நீங்களோ அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சுகத்தினாலும் களி கூறுவீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.